மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாரங்களோட பேசுகிறோம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தல் களம் ஓரளவுக்கு எல்லா கூட்டணியும் செட்டில் ஆகிடுச்சு. ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். சொல்லுங்கள், களம் எப்படி இருக்கு? களம் முதலில் ஒரு வகையில் 30 நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது என்பது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு அதிக செலவு இல்லை, ரொம்ப நாள் மக்கள் தொந்தரவு இல்லாமல் விரைவாக தேர்தல் முடிந்துவிடும். இன்னொன்று, ரொம்ப கோடை வெயில் கொளுத்துவதற்கு முன்னால், இப்பவுமே கொளுத்து தான் செய்தது, ஆனாலும் உச்ச வெயில் வந்து சேர்வதற்கு முன்னால் இந்த பரபரப்புகள் அடங்கிவிடும் என்பதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஆனால் அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கைகளை எல்லாம் மக்களுக்கு பரப்புரை செய்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த கால வெளி என்பது இல்லாமல் போகிறது. ஒன்றிய அரசினுடைய தோல்விகளை எல்லாம் மக்கள் மன்றத்தில் விவாதிப்பதற்கான அந்த கால வெளி இல்லாமல் போவது ஒரு கவலைக்குரிய விஷயந்தான். இன்னொன்று எப்படி அதாவது இந்த அதிகாரத்தில் இருக்கிற பொழுது எப்படி இவங்க எந்தெந்த மாநிலங்களெல்லாம் அவங்களால வரவே முடியாதோ அங்கெல்லாம் அதிரடி ஒரே நாள் தேர்தல், ஒரே நாள் தேர்தலில் வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கெல்லாம் அவர்கள் குழப்படி செய்து பிரச்சனைகள் செய்து பல தொகுதிகளை வெல்ல முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் பல கட்ட தேர்தல்களாக வைத்திருக்கிறார்கள். நீங்கள் மேற்கு வங்கத்தை எடுத்துங்களேன், அல்லது ஒடிசாவை எடுத்துங்க. ஸோ அதெல்லாம் அவங்க அல்லது இப்போ எளிதாக வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் மாறுதட்டுகிற உத்தரப்பிரதேசத்திற்கு எதுக்கு 7 அங்கே ஒன்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையே, ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், மிக நன்றாக தெரியும், கேரளாவில் அவங்களால 2 தொகுதியில் தான் அவங்களுக்கு போட்டியே இருக்குது. போட்டியிடுகிறார்கள் என்கின்ற நிலையில் இருப்பது திரிசூர், திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகர், திரிசூரில் சுரேஷ் கோபி நடிகர். அதுவும் வெற்றி பெறுவாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு முறை திருவனந்தபுரத்தில் அக்கட்சி ஜெயித்திருக்கு, பிஜேபி ஜெயித்திருக்குது. அங்கே ஒன்றும் வர முடியாது, டெஃபினட்டாக வர முடியாது. தமிழ்நாட்டில் சான்ஸே இல்லை, ஒரு தொகுதி வர முடியாது. கன்னியாகுமரியில் ஒரு டஃப் ஃபைட்டு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு மண்டலத்திலும் சில டஃப் ஃபைட் இருக்கும். கர்நாடக மாநிலத்தில் கடந்த முறை அவர்கள் 25 தொகுதிகளை வென்றார்கள். இந்த முறை அது நடக்காது. மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 15 தொகுதிகளையாவது காங்கிரஸ் கட்சி கைப்பற்றத்தான் போகிறது. தெலுங்கானாவில் இந்த முறை கடந்த முறையாவது அவர்களுக்கு ஆதரவாக இருந்த தெலுங்கானா ராஷ்டிர சமிதி இருந்தது. இந்த முறை காங்கிரஸ் கட்சி தான் பெருவாரியான தொகுதிகளை வெல்லப்போகிறது. ஆந்திர மாநிலத்தில் டிடிபியோட அவங்களுக்கு கூட்டணி வந்தாலும் கூட கடந்த முறை வென்ற ஜெகன் அவங்களுக்கு தான் ஆதரவாக இருந்தார். ஸோ இந்த முறை ஜெகன் அவர்கள் பின்தங்கி இருந்தாலும் கூட களத்தில் இருந்து வரக்கூடிய அறிக்கைகள், நேற்று கூட நான் களத்தில் உள்ள எனக்கு தெரிந்த தொடர்புகள் பலரை தொடர்பு கொண்டு பேசினேன். அப்படி ஒன்றும் தெலுங்கு தேசம் கூட்டணிக்கு ஒரு ஸ்வீப் எல்லாம் இருக்காது. காரணம், களத்தில் இன்னும் அவர்கள் ஒரு 3-4% வாக்குகளை கூட பாஜக கடக்கவில்லை. இன்னொன்று, தெலுங்கு தேசமாக இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், இவங்க யாருமே ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நம்பிக்கையை இன்னும் பெறவில்லை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கம்மா, கவரா, நாயுடு இந்த சமூகங்கள் மற்றும் ரெட்டியார் சமூகங்கள் இவங்க ஒருவேளை அந்த பக்கம் போகலாமே தவிர ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஆதரவு இன்றும் ஜெகனுக்கு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவர் ஒரு கணிசமான சில தொகுதிகளை அவர் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படியே நீங்கள் போகிறப்போ அவங்க சொல்கிற இந்த 300-400ங்கிற கணக்கு எப்படி வரும்? அப்போது நீங்கள் இந்த பிம்பத்தை எப்படி
இருக்கிறாங்கன்னு. ஸோ தேர்ஃபோர் அவங்களுக்கே தெரியும் கடந்த தேர்தலில் அவர்கள் வென்ற இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் ஒரு ஏகபோக வெற்றியை பெற்றால் மட்டும்தான் ஆட்சியை மீண்டும் அவர்கள் அமைக்க முடியும் என்பது அவர்களுக்கே தெரியும். அதனால அந்த பரப்பு முழுதும் 7 ஃபேஸாக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஏனென்றால் அதை துல்லியமாக திட்டமிட்டு எங்கெல்லாம் வந்து செலக்டிவ் ரிக்கிங் பண்ணணும். ரிக்கிங்னா இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் மோசடி நடக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் அவசரமாக 2 தேர்தல் ஆணையர்களை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஒருத்தர் கூட அதில் நியாயமாக இருக்கிற ஒரு மாதிரி நமக்கு தெரியல. ஒரு மூவரில் ஒருவராவது ஒரு நடுநிலையோடு பார்க்கிறவராக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த தேர்தல் ஆணையர்களை முடிவு செய்யக்கூடிய குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற நீதியரசரையும் எடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் திட்டமிட்டு இந்த செலக்டிவ் என்ன அப்படின்னா மிக உறுதியாக காங்கிரஸ் வெல்லக்கூடிய தொகுதி அல்லது எதிர்கட்சி வெல்லக்கூடிய தொகுதின்னா அதை விட்டுருவாங்க, நியாயமாக விட்டுருவாங்க. மிக உறுதியாக பிஜேபி வெல்லக்கூடிய தொகுதிகள் இருக்குல்ல அதையும் விட்டுருவாங்க. ஆனால் இந்த 30,000 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி முடிவு செய்யப்படும். இழுபறி இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணி மெஷினை மேனிப்புலேட் பண்ணி அதை மட்டும் தூக்கிடுவாங்க. இப்படியே வந்து அவங்க ஒரு 50-60 தொகுதிகளை தூக்கினா போதும் மெஜாரிட்டிக்கு வந்து சேர்ந்துருவாங்க. மற்றபடி நீங்கள் பல்வேறு அறிக்கைகள் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஐபி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஐபி ரிப்போர்ட் சொல்கிறாங்க நம்பிக்கைக்குரியவர்கள் 240 தான் பிஜேபிக்கு தனியாக வரும், அதுக்கு மேலே வராது. அப்படி பார்த்தாலும் மெஜாரிட்டி வராது, சிங்கிள் மெஜாரிட்டி வராது. இன்னொரு மிக முக்கியமான அறிக்கை 220 தான் அவர்களுக்கு தனித்து வரும், கூட்டணிகள் இல்லாமல் தனித்து வரும். பஞ்சாபில் எப்படி வருவாங்க? அவங்க வர முடியாதுல்ல. டெல்லியில் முழுசாக வந்துடுவாங்களா? வர முடியாது. காஷ்மீரில் முழுசாக வர போகிறாங்களா? ஸோ நாட்டின் நீங்கள் ஒரு 40 வெஸ்ட் பெங்கால் இருக்கட்டும், அங்கே வந்து மம்தாவுடைய ஆதரவு கொஞ்சம் கடந்த சட்டப்பேரவையில் இருந்தது போல் இப்போ இல்லை தான். ஆனாலும் முற்றுமுழுதாக கடந்த முறை பிஜேபி வந்து பெருவெற்றி பெற்றது. இந்த முறை அப்படி பெருவெற்றியெல்லாம் பெற முடியாது, 50-50 தான் இருக்கும். ஸோ நாட்டில் அப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. பிஜேபி எளிதாக ஒன்றும் மீண்டும் பதவிக்கு வந்துவிட முடியாது என்கின்ற ஒரு நிலை இருக்குது. இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு உற்சாகமான களத்தை சந்திக்கிறது. திமுகவினுடைய பலம் என்பது அந்த கூட்டணி, சமூக கூட்டணி, அரசியல் கூட்டணி, சமூக கூட்டணி, இந்த ரெண்டையும் அவங்க ஒரு இன்டாக்டாக வச்சுருக்காங்க, குலையாமல் வச்சுருக்காங்க. குறிப்பாக அரசியல் கூட்டணி சூப்பர் இன்டாக்டாக இருக்குது. அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய கட்சிகள், எஸ்டிபியை தவிர்த்த இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே இன்டாக்டாக இருக்குது. சமூக கூட்டணி பல அதிருப்திகள் இருந்தாலும் இப்போது கிறிஸ்தவர்கள் ஹாப்பியாக இல்லை, பெருசாக ஒன்றும் ஹாப்பியாக இல்லை. இப்போ கூட 21 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். ஒரு வேட்பாளரை கூட நாளைக்கு ராஜ்யசபா கொடுக்க போகிறோம் அல்லது கூட்டணி கட்சியில் கிறிஸ்டியன்ஸ் நிற்க வைக்கிறோம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் முழுக்க ஆதரவு தருகிறார்கள் என்கின்ற பொழுது ஒரு பொது தேர்தலில் பொது தொகுதிகளில் ஒரு இஸ்லாமியரையோ ஒரு கிறிஸ்தவரையோ உங்களால் வேட்பாளராக நிறுத்த முடியவில்லை என்பது அது எந்த வகையிலும் ஒரு முன்னுதாரணமான ஒரு செயலாக தெரியல. என்றால் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஒன்று சேர்த்து பார்த்தால் தமிழகத்தில் ஒரு 16-17% பேர் இருப்பார்கள். அப்போ 21 வேட்பாளர்களில் நீங்கள் ஒரு 15% பார்த்தா கூட 2 பேரையாவது நீங்கள் வேட்பாளராக போட்டிருக்கணும். அதுதான் வந்து அரசியல் ஒரு தார்மீகம். அது ஏன் உங்களுக்கு இல்லைங்கிறது அடிப்படையில் சம்திங் இஸ் வெரி ராங். அதனால் வந்து அவங்களுடைய சமூக கூட்டணின்னு சொல்லுவோம், சோஷியல் அலையன்ஸுங்கிறது பிரைமரிலி கட்சிக்காரங்க, அப்புறம் மதவழி சிறுபான்மையினர், மொழிவழி சிறுபான்மையினர், அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ தெலுங்கு பேசக்கூடிய சமூகங்கள், நாயுடு, ரெட்டியார், இவங்கெல்லாம் வந்து கட்சி. ஸோ இந்த 2 அலையன்ஸும் எல்லாம் பொலிட்டிக்கல் அலையன்ஸும் சோஷியல் அலையன்ஸும் ஒன்றா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் ஆளும் அதிகாரத்தில் இருக்கிறதுனாலையும் இப்போ கடந்த தேர்தலில் கிடைத்த வாக்குகள் கிடைக்காது. நிச்சயமாக அந்த சதவீதம் வராது. 2019 உதாரணத்துக்கு இப்போது ஒரு பெரம்பலூர் தொகுதி என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். அங்கே நாங்கள் ரியலி ஸ்டடி பண்ணனால சொல்கிறேன். கடந்த தேர்தலில் மரியாதைக்குரிய ஐயா பச்சமுத்து அவர்கள் நின்றார்கள்.
62% வாக்கு திமுக கூட்டணிக்கு கிடைத்தது. இந்த முறை 62% கிடைக்குமா என்றால் உறுதியாக கிடைக்காது. ஆனால் கடுமையாக போராடினால் 52, 55 வரைக்கும் வரக்கூடிய களம்தான் அங்கே இருக்கிறது. காரணம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து நிற்கிறது, பிஜேபி தன்னுடைய தலைமையில் இன்னொரு கூட்டணி அமைத்திருக்கிறது, நாம் தமிழர் கட்சி 4வது முனையில் நிற்கிறது. ஸோ இப்படி களம் பிரிந்திருக்கின்ற காரணத்தினாலும் பல தேர்தல்களில் பல தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் சில தொகுதிகளில் கடுமையான சரியான வேட்பாளர்கள் இல்லை என்றால் கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. பாஜக கூட்டணியில் பாமக இணைந்திருக்கிறது. ஏறக்குறைய எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. டிடிவி தினகரனுக்கு 2, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3. அந்த அலைன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அதான் அது நமக்கு தொடர்ந்து பாமக மீது ஏமாற்றமும், அந்த கட்சியினுடைய தலைவரை நாம் மிகவும் உயரத்தில் வைத்து மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் அவருடைய தமிழ் உணர்வு என்பது ஆழமானது. அவருடைய சமூக சிந்தனைகள் என்பதும் சிறந்துதான் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஒருவர், அதுவும் சில மாதங்களுக்கு முன்புதான் ஒரு நேர்காணலில் இந்த பாஜக நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீர்கள் என்று கேட்ட பொழுது 0க்கும் கீழே என்று சொன்னார். 0க்கும் கீழே மதிப்பெண் கொடுப்பேன் எல்லா வகையிலும் என்று சொன்ன ஒரு கட்சியோடு சென்று இணைந்திருக்கிறார்கள் என்பது, பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதத்தை மட்டும் அது செய்யவில்லை, ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு சமூகத்தை ஒரு அரசியல் இழுக்குக்கு அது உள்ளாக்குகிறது, தொடர்ந்து உள்ளாக்குகிறது. காரணம், அந்த சமூகம் வரலாற்று ரீதியாக அந்நிய படையெடுப்புகள் நிகழ்ந்த போது அல்லது தமிழுக்கான சமூக நீதிக்கான போர்கள் என்றால் அரசியல் போர்கள் நிகழ்ந்த பொழுது சமூக நீதியின் சார்பாகவும் பக்கமாகவும் நின்ற ஒரு மிக முக்கியமான சமூகம். அந்த சமூகத்தை கொண்டு நீங்கள் இன்று சனாதனத்தோடு சமரசம் செய்து கொள்கிறீர்கள் என்றால் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் மட்டும்தான் நீங்கள் அதை செய்திருப்பீர்களே தவிர வேறு எந்த உயர்ந்த அரசியல் ஒழுக்கங்களுக்காகவும் நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐயா எடப்பாடி அவர்களினுடைய கட்சி ஏனைய கட்சிகளைப் போல அதுவும் ஊழல் நிறைந்த ஒரு கட்சி தான். ஆனால் பாரதிய ஜனதாவை விட குறைவான ஊழல் தான் அது செய்திருக்கிறது. நீங்கள் அவர்களோ, ஆனால் உண்மையான ஊழல், த கேன்சர், உண்மையான புற்றுநோய் என்பது பகை வெறுப்பு அரசியல் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஊழல் அல்ல. கரப்ஷன் இஸ் அ ப்ராப்ளம், பட் கரப்ஷன் இஸ் நாட் த பிரைமரி ப்ராப்ளம். அது பிரைமரி ப்ராப்ளம் அல்ல. பிரைமரி ப்ராப்ளம் என்பது உங்களை நான் பகையாக பார்க்கிற ஒரு 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 அதீதமான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். திஸ் பாலிட்டிக்ஸ் ஹஸ் டு பி கன்ஃபரண்டட் அண்ட் டிஃபீட்டட். இதுதான் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் நம்ம அல்லது அதற்கு இணையாகவோ சமமாகவோ ஊழலை நாம் பார்க்கலாம். அப்போ நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உண்மையிலே நான் சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒன்றும் இவங்க நினைக்கிற மாதிரி அப்படி தூக்கி போட்டு போகலான்னு இருக்கிற கட்சி இல்லை. அது தமிழகத்தினுடைய சமூக நீதி உயர்கல்வியை ஜனநாயகப்படுத்திய கட்சியில் முதன்மையான கட்சி எது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் இளையர்கள் அமெரிக்காலெல்லாம் இப்போ ஐடி துறையில் இருக்காங்கன்னா ஹையர் எஜுகேஷனை லிபரலைஸ் பண்ணி ஊரெல்லாம் கல்லூரி, அது வணிகமயமாய் போயிட்டு என்று வைத்து கொண்டாலும் கூட, பட் ஹையர் எஜுகேஷன் காட் டெமோக்ரட்டைஸ் அண்ட் லிபரலைஸ் பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே. ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நாம் தனிப்பட்ட முறையில் பல அரசியல் விமர்சனங்களை வைத்து கொண்டாலும் கூட அது ஒன்றும் நீங்கள் அப்படி கிள்ளி போடுகிற ஒரு கட்சியில் நாம் அல்ல. தமிழகத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான கட்சி. இன்றும் அது ஒரு அபாரமான தொண்டர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு நிறைந்த ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் மரியாதையாக இருந்திருக்கும். தமிழகத்திலும் ஒரு இருமுனை அரசியல் என்பது, தேசிய கட்சிகள் இங்கே பஞ்சாயத்து என்ன ஆட்டம் போடுறாங்க. இவ்வளவு தமிழ்நாட்டில் பவரை பிடிக்க முடியாத போது கூட இடியை அனுப்பி ஐடியை அனுப்பி எவ்வளவு அழிச்சாட்டியும் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் மாநிலத்துக்காகலாம் நின்றுக்கணும். ஏடிஎம்கே உங்களை தேடி வரத்தானே செய்தாங்க. ஐயா எடப்பாடி அவர்கள் காத்திருக்கத்தானே செய்தார் நீங்கள் வர வேண்டும் என்று. நீங்கள் ஒன்றும் ஒரு நிலப்பரப்பில் நம்ம வன்னியர் சமூகத்திலேயே உங்களுக்கு 30% மேலே ஆதரவு இருக்குமா? இருக்கவே இருக்காது, உறுதியாக இல்லை. முன்னாடி இருந்த ஆதரவெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு மகத்தான வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றிய நமது கருத்து. அது அந்த ஒரு பெரும் சமூகத்தினுடைய முகமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பதால்
அந்த சமூகத்திற்கும் ஒரு இழுக்கு சேர்க்கின்ற வேலையை அவர் செய்திருக்கிறார். தேர்தல் அறிவித்து விட்டார்கள். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதிமுக பாஜகவோடு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவங்க வீடு ரைடு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், எப்படி பார்க்குறீங்க? அதான் நம்ம பார்த்தோம்ல, அந்த எலக்ட்ரல் பாண்டில் பார்த்தோம்ல, ரெய்டு பெய்டு, போஸ்ட் பெய்டு, ப்ரீபெய்டு. முன்னாடியே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெய்டு கிடையாது. ரெய்டு வந்த பிறகு பே பண்ணிங்கன்னா போஸ்ட் பெய்டில் நீங்கள் எல்லாம் சரியாயிடுவீங்க. இதுதான் இவங்களோட. இப்படி ஒரு இருள் நிறைந்த இழிவான காலகட்டத்தை இந்திய வரலாறு கண்டதில்லை. கண்ணால் பார்க்குறோம்ல, இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் சொல்கிறது இது மட்டுமே போதும். விஜயபாஸ்கர் நல்லவர் என்று சான்றிதழ் கொடுப்பதெல்லாம் நமது வேலை. ஆனால் அவர் எத்தனை தான் ஊழல் செய்திருந்தாலும் அந்த அத்தனை ஊழல்களை விட ஒரு மகா கர்ண கொடூர ஊழல்வாதிகள். தே ஆர் நாட் ஓன்லி ஃபினான்ஷியலி கரப்ட். எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லேயே தெரியுது இல்லைங்களா, ஊழல் செய்த அத்தனை பேரும் அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஊழல் வழியாக நீங்கள் இதுகளை ஒப்பந்தங்களை பெறுவதற்கு பணம் கொடுத்த பிஜேபி இஸ் த நம்பர் 1 கரப்ட் பார்ட்டி இன் இந்தியா. ஆனால் அவங்க எப்படி எளிதாக அவர்கள் இந்த இடி, இந்த இந்தியாவில் நம்பகத்தன்மையை முற்றாக இழந்து விட்டிருக்கிற அமைப்புகளில் இந்த இடி, யார் ஒரு ஆட்சிக்கு வேறு ஒரு அரசு வந்தால் முதலில் ஒரு கடிவாளம் போட்டு இருக்க வேண்டிய இடத்தில் வைக்கப்பட வேண்டியது இடி, இந்த சிபிஐ. எந்த ஒரு அமைப்பிற்கும் எல்லையற்ற அதிகாரங்கள் கொடுக்கப்படக்கூடாது என்பதற்கு இது ஒரு சான்று. எவ்ரிதிங் ஷுட் பி அண்டர் டெமோக்ராட்டிக் ஸ்க்ரூட்டினி என்பதற்கும் இந்த இடியினுடைய செயல்பாடுகளை நம்ம எடுத்துக்கலாம். 2 மாநில ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் பாஜகவில் இணைந்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். 400 எம்பிக்களில் 400 எம்பியாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைவேன் அப்படின்னு சொல்றாரு. பாவம், அந்த கவர்னர் பங்களாலையாவது கடைசியில் அவங்க கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ திரும்ப கொண்டு அவங்கள ஃபீல்டில் இறக்கி விட்டுட்டு போமா நீ இது ஜல்லிக்கட்டில் விளையாடுன்னு அவங்கள விட்டுருக்காங்க. உறுதியாக ஜெயிக்க மாட்டாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உறுதியாக ஜெயிக்கவே மாட்டாங்க. பாவம் அவங்களுக்காக நம்ம இப்போவே ஒரு உங்களுக்காக பரிதாபப்படுகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அதுக்கு மேலே எதுக்கு நம்ம பேசி அந்த பிரபலங்களை நிற்க வைப்பதனால எதுவும் பெரிய இது கவனப்படுத்தலாம். நாங்கள் பெருசாக வந்துட்டோம், பெருசாக வர்றோங்கிற தோற்றத்தை உருவாக்குவது தானே. நான் ஒரு 3-4 தொகுதியில் தெளிவாக அப்படி ஒன்றும் அவங்களுக்கு எந்த ஆதரவும் அதிகரிக்கவில்லை. பல தொகுதிகளில் தனியாக பார்த்தால் அவர்களை விட நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக வாக்குகளை வாங்குகிறது. இப்போது 30-40 ஆண்டுகளாக வேலை செய்த உங்களுக்கு இல்லாத வாக்கை அந்த கட்சி, இது உண்மை, களத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி ஒன்றும் நீங்கள் வளரவில்லை. இப்போ அப்படி இங்கே இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தி, இது போன்ற உங்கள் ஒன்றிய அமைப்புகளை, இடி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி, பெரும் பணத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்த பார்க்கிறீர்கள். கொஞ்சம் வாக்கு சதவீதம் உயரும், அதற்கு மேல் ஒன்றும் நீங்கள் சென்று விட முடியாது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போறேன்றதை அறிவிச்சு போய் மேடையிலலாம் நின்றுட்டாரு. பாஜக தொகுதிகளை எல்லாம் இறுதி செய்து சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு நம்ம பேசுகிற சூழ்நிலையில் 20 பாஜகவுக்கு கூட்டணி, மற்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. டிடிவிக்கு கூட 2 ஒதுக்குறாங்க. ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே ஒதுக்கல. இப்போ பேசிட்டு 0 அப்படின்றாங்க. யாரும் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இப்படி ஒரு என்னதான் இருந்தாலும் அவர் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தவர். அவர் மரியாதையாக அவர் ஒதுங்கி நின்றுக்கணும். அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம எடப்பாடி அது ஒன்று மட்டும் இவங்க ஞாபகம் வச்சுக்கணுங்க, அரசியலுக்குள்ளே முன்ன பின்ன வரும். இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், எனக்கு என் சர்ச்சோட விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் சர்ச்சை விட்டு கொடுக்குறது இல்லை. இது வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏன்னா அந்த சர்ச்சை இல்லைன்னா நான் இந்த இடத்துல எப்படி இவ்வளோ உட்காந்து நாம் பேச முடியும்? இவ்வளவு ஆற்றல்களை வளர்த்து கொண்டது இறைவன் அருள், எனது முயற்சி, வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் நிறுவன ரீதியாக அது என்னை 9ஆம் வகுப்பிலிருந்து என்னை ஏற்றுக்கொண்டு நல்ல கல்வி தந்து, ஆகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்களை தந்து, ஆகச்சிறந்த வழிகாட்டிகளை தந்து, பயில்வதற்கான எத்தனை அழகான நூலகங்கள், வாய்ப்புகள், வழிநடத்தல்கள் என்று தந்த காரணத்தினால்தானே நான் இன்றைக்கு இவ்வளவு பேச முடிகிறது. நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமா இல்லையா?
அது யாராக இருந்தாலும். சைவ மடம் உங்களை வளர்த்தது என்றால் சைவ மடாதிபதி தவறாக இருக்கலாம், ஆனால் அந்த மடத்திற்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருங்கள். எந்த அமைப்பு, ஆர்எஸ்எஸ்ஸாக கூட இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் இவ்வளவு இழிவான செயல்களை செய்தாலும் கூட அந்த அமைப்பு உங்களை வளர்த்தது என்றால் அந்த அமைப்பிற்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் ஒரு சாதாரண தேநீர் கடையினுடைய ஒரு மனிதராக இருந்த உங்களை ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக ஆக்கி வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தானே இல்லையா? அந்த கட்சி சேதாரமடைய நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லைங்களா? செஞ்சோற்று கடன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற அதிகார விளையாட்டுகளில் ஐயா எடப்பாடி அவர்கள் முன்னால் நிற்கலாம், காலம் முழுதும் அவர் இருக்க போவதில்லை. கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல. இப்போ இன்னைக்கு ஐயா முனுசாமி அவர்களோ, கேபி முனுசாமி அவர்களோ, அல்லது அன்பழகன் அவர்களோ, அல்லது செம்மலை அவர்களோ, அவர்களெல்லாம் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்து பிஜேபியோட வேணான்னு நிற்கிறாங்கல்ல. அதை ஏன் நான் வணக்கம் வைக்கிறேன்னா, இதுக்கு மேலேயும் பிஜேபியோட போனால் இந்த கட்சியை காலி பண்ணிடுவாங்க, கட்சியை சீர்குலைச்சிடுவாங்க. இவ்வளவு பெரிய கட்சி, நாட்டை தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, இந்த கட்சியை இப்படி அசிங்கப்படுத்தி நாசம் பண்ணி சிதைக்கிறாங்களேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக ஏன் இப்போ ஐயா கேபி முனுசாமி போன்றவர்கள், செம்மலை போன்றவர்கள் பிஜேபியோட சமரசம் பண்ணணும்னு உள்ளுக்குள்ள எடப்பாடி ஐயாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாதா? கொடுக்கலையே. அவங்க கட்சியை நேசிக்கிறாங்கல்ல. அப்போது வெளியே இருக்கிறவங்களும் என்னது, அது தினகரன் அவர்கள் மீது எனக்கு உண்மையிலேயே ஒரு மரியாதை இருந்தது. இப்போ போய் சேர்ந்துருக்க வேணாம், விலகி நின்று இருக்கலாம். என்ன ஆகிடப்போகுது? விலகி சசிகலா அவர்களும் விலகி நின்று சரி இன்னொரு வட்டம் வரும், இன்னொரு ரவுண்டு வர நேரம் நம்ம கட்சியை போக முடியுமா? இது நம்மையும் ஒரு ஆளாக்கி நாமும் தமிழகத்தில் அதிகாரம் அனுபவிக்க வைத்த ஒரு கட்சி, அந்த கட்சி சிதைந்து விடக்கூடாதுங்கிற எண்ணம் தானே ஓபிஎஸ் அவர்களுக்கோ ஏனையவர்களுக்கோ இருந்திருக்க வேண்டும் இல்லையா? உங்கள் கட்சியில் இல்லாத நானே உங்கள் கட்சிக்காக வாதாடுகிறேன் என்றால் விமர்சனங்கள் என்பது வேறு. ஆனால் அந்த கட்சிக்குள் இன்னும் தமிழ் இதயம் கொண்ட லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஸோ ஓபிஎஸ் அவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நமக்கு வருத்தமாக இருக்கிறது, ஏமாற்றமாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.